2005க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு நோக்கியா போனை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு காலத்துல உலகத்துடைய மொபைல் போன் மார்க்கெட்ல நியர்லி 40% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்த நோக்கியா கம்பெனி இன்னைக்கு அதில் பாதாளத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, ஏன் நோக்கியா ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட். இட்ஸ் மீ மேடி. நோக்கியா ஒரு ஃபின்லாண்ட் நாட்டு கம்பெனி. இன்ஃபேக்ட் ஃபின்லாண்டில் நோக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் அந்த ஊரோட பேரே இந்த கம்பெனிக்கு வச்சுட்டாங்க. இந்த கம்பெனி 1865லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க அப்போ செல்ஃபோன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலை. பேப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனி வளர வளர மற்ற பிஸ்னஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய புது புது இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸை விலைக்கு வாங்கி போட்டாங்க. அப்படி அவங்க வாங்கின ஒரு டெலிஃபோன் கம்பெனியுடைய பேர் தான் மொபீரா. அந்த கம்பெனி மூலமாக டெலிஃபோன் ஹேண்ட்செட் டிவைசஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அந்த காலத்தில் அந்த டிவைஸுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 10 கிலோ. அதுக்கப்புறம் இன்னும் அதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி அதோடைய வெயிட் எல்லாம் குறைச்சி 1987ல் நோக்கியா மொபீரா சிட்டி மேன் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோடைய வெயிட் 800 கிராம்ஸ். அந்த ஃபோன்ஸை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணதும் நோக்கியா கம்பெனி வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நோக்கியா கம்பெனி 1011, 2100 அப்படின்னு புது புது மாடல்ஸில் ஃபோன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லையும் யூஎஸ் மார்க்கெட்லையும் செம்ம ஹிட் ஆச்சு. 1 மில்லியன் மொபைல் ஃபோன்ஸ் விற்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதை விட 20 மடங்கு அதிகமாக 20 மில்லியன் மொபைல் ஃபோன்ஸை அவங்க விற்றாங்க. அப்போ இருந்த குளோபல் மொபைல் ஃபோன் மார்க்கெட்ஸில் சோனி எரிக்சன், மோட்டோரோலா மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பீட் பண்ணி நோக்கியா உலகம் முழுக்க 25% மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்டாங்க. நோக்கியா இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா ஃபோன் மாடல்ஸும் சேல்ஸில் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போச்சு. முக்கியமாக நோக்கியாவுடைய 1100 மாடல் அவங்களுடைய பெஸ்ட் செல்லிங் மொபைல் போனா இருந்தது. அந்த போனை மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏசியாவுடைய 70% மார்க்கெட்டை நோக்கியா பிடிச்சிட்டாங்க. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய பிசினஸ் நடத்திட்டு வந்த நோக்கியா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுல சொதப்பிட்டாங்க. அந்த டைம்ல தான் ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்ல. நோக்கியாவும் 2-3 ஸ்மார்ட் போன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் ஆனா அதுல வந்து அவங்க பெருசா ஃபோக்கஸே பண்ணல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் போன்ஸோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி when compared with நார்மல் மொபைல் போன். சாதாரண பட்டன் போன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான காஸ்ட் தான் செலவாகுது. அது மட்டும் இல்லாம அதுல அவங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜினும் ஜாஸ்தி. ஸோ நோக்கியாவோட ஃபோக்கஸ் எல்லாம் இந்த பட்டன் போன் விற்கிறதுல தான் அதிகமாக இருந்தது. ஸ்மார்ட் போனை அவங்க பெருசா கண்டுக்கல. 2007ல் தான் ஆப்பிள் அவங்களுடைய ஐபோனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான iOSல அது ஒர்க் ஆகுது. நோக்கியாவுடைய ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பயான் ஓஎஸ்ல ஒர்க் ஆச்சு. சிம்பயான் நோக்கியா மாதிரி இன்னும் ஒரு சில போன் பிராண்ட்ஸுக்கு அவங்களுடைய சாஃப்ட்வேரை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பயானுடைய ஓஎஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது எதுவுமே பெருசா கிடையாது. ஒரு ஃபோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த சாஃப்ட்வேரில் தான் யூஸ் பண்ணியே ஆகணும். வேற ஏதாவது புது ஃபோன் வாங்கினாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அப்டேட்டடான சிம்பியான் ஓஎஸ் உடைய புது சாஃப்ட்வேர் இருக்கும். அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களால நிறைய பிராண்ட்ஸுக்கு வந்து அவங்க கேட்டர் பண்ணிட்டு இருந்ததால ஒவ்வொரு பிராண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸில் அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சூட் ஆகிற மாதிரியான ஓஎஸை வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு. பட் மீன் வைல் இந்த சைடு என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஆப்பிளுடைய iOS. இது இல்லாமல் கூகுள் ஆண்ட்ராய்டு கம்பெனியை வேற அக்வயர் பண்ணியிருந்தாங்க. கேமராவுக்காக கண்டுபிடிச்ச ஓஎஸை இவங்க HTC கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி ஒரு போனாவே லான்ச் பண்ணாங்க. அப்படி வந்தது தான் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ். ஒரு பக்கம் iOS ஸ்மார்ட் போன்ஸ், இன்னொரு பக்கம் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ். ரெண்டுமே பயங்கரமா பாப்புலராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகமே சாஃப்ட்வேரை நோக்கி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நோக்கியா இன்னமும் அவங்களுடைய ஹார்ட்வேர் அப்டேட் பண்றதுலே குறியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூகுள் ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டை ஒரு ஓப்பன் சோர்ஸா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த போன் கம்பெனி வேணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வச்சு அவங்களுக்கு சூட்டபிளான எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாம்சங், சோனி, எல்ஜி மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ்லாம் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளுடைய iOS எக்கோசிஸ்டமை கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு எக்கோசிஸ்டம்ல ஏகப்பட்ட ஃப்ரீடம் இருந்தது. யார் வேணாலும் எந்த ஆப் வேணாலும் டெவலப் பண்ணி பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அதிகமான யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் அவங்க ஃபோன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோர்ஸ்லாம் கூட உருவாக்கிக்கலாம். சாம்சங் ஸ்டோர் இருக்கு, MI ஸ்டோர் இருக்கு, அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபோன் கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் கொடுத்தது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஆண்ட்ராய்டு அடாப்டேஷன் நடக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஹை அண்ட் பிரீமியம் விரும்புறவங்க எல்லாரும் ஆப்பிளுடைய டிசைன், சேஃப்டி, பிரைவசி ஃபீச்சர்ஸ்க்காக அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. உலகத்துடைய மொபைல் மார்க்கெட் ஷேர்ல நோக்கியாவுடைய ஷேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இதை பயங்கர லேட்டா ரியலைஸ் பண்ண நோக்கியா இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கூட
பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஓஎஸ்ல ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்குள்ள உலகம் முழுக்க ஆண்ட்ராய்டும் iOSம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. மைக்ரோசாஃப்டோடைய ஓஎஸ்ல லான்ச் ஆன நோக்கியாவுடைய ஸ்மார்ட் போன்ஸ்லாம் அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. ஸோ நோக்கியாவுடைய ஸ்மார்ட் போன்ஸ்க்கு அந்த ஓஎஸ் வந்து செட் ஆகல. கடைசியில் அந்த பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு அட்லாஸ்ட் நோக்கியா ஆண்ட்ராய்டு எக்கோசிஸ்டம்க்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. பட் அதுக்குள்ள சாம்சங், ஒன் பிளஸ், ரெட்மி, ஆப்பிள்னு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உள்ள பூந்து எல்லா மார்க்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல நம்பர் 1 இருந்த நோக்கியா இப்ப கடைசி இடத்துல இருக்காங்க. நோக்கியாவுடைய இந்த ஃபெயிலியர் ஸ்டோரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிசினஸை மாத்திக்கிட்டே போகணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா நம்ம பிசினஸ்ல இருந்தே நம்ம காணாம போயிடும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் மாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.